Hello friends, good afternoon to everyone and welcome to the channel Ada 247 Tamil. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்சஸ் டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கான பேட்ச் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இட், உங்களுக்காகவே பாருங்கள் வி சப்போர்ட் லாக்டவுனுக்காக உங்களுக்கான சப்போர்ட் வந்து 30% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், டோன்ட் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஆப்பில் போட்டிங்க அப்படின்னா 5% எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ யூசர் கோட் சக்ஸஸ், அப்படி இல்லைனா ஜஸ்ட் யூசர் கோட் Y205 டு கெட் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட். ஓகே, இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற கோடில் 35% அப்படின்னா இந்த கோடில் பார்த்தீங்கன்னா மினிமம் 40% 45% வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூ கேன் யூஸ் கோட் Y205 ஆல்சோ ஹியர். நான் இன்னைய செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிராமட்டிக்கல். ஆல்ரெடி உங்களுக்கு கிராமர் செஷன் ஏற்கனவே 2-3 டைம் பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்காக. ஸோ சிமிலராக இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கிராமர் பட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட், அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேட் நம்ம மேக் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா அடுத்த செஷனில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வில் ஸ்டார்ட் வித் த செஷன் ஹியர். ஸோ டுடே we are just seeing some information related to how to create the statement, அதாவது அதில் எப்படி கிராமர் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ அதுக்கு சில ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியணும். லைக் வாட் இஸ் அ சப்ஜெக்ட், வாட் இஸ் அ வெர்ப் அண்ட் வாட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட் இஸ் அ நவுன் வேர்ட் அப்படின்னு தெரியும், இல்லைனா ப்ரொனவுன் வேர்ட் அப்படின்னு தெரியும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹூ, விச், வாட் அப்படின்னு ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு நீங்களே கேட்டிங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணும், ஏதாவது ஒரு வேர்ட் சென்டென்ஸில். அந்த வேர்டை தான் we can say it is a subject. So we can say the word which answers the question who, which and what is going to be your subject. Similarly verb அப்படின்னு எடுத்திங்கன்னா is nothing but your action. Action is your verb here. அதாவது who does it அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த ஹூங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா இட் இஸ் சப்ஜெக்ட். அதே வந்து டஸ் அப்படின்னு சொல்கிறோம், யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு இந்த ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுறது இட் இஸ் யுவர் verb here. சிமிலர்லி இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்தோன்னா காம்ப்ளிமெண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு லிங்கிங் வேர்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த லிங்கிங் வேர்போடைய ஆன்சர் எது ஆன்சர் பண்ணுதோ அதுதான் உங்களோட காம்ப்ளிமெண்ட். லிங்கிங் வேர்ப் இஸ் நத்திங் பட் லைக் இஸ், ஆம், ஆர் இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸை தான் நம்ம லிங்கிங் வேர்ப் அப்படின்னே சொல்லுவோம். ஓகே, அண்ட் கம்மிங் வித் த லாஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அடிஷ்னலாக எதையாவது பற்றி சொன்னுச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் ஹியர். அட்வர்ப் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தது தான், விச் இஸ் வேர்ப் இன்ஃபர்மேஷன். வேர்பை பற்றி அதிகமாக கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் நவுனை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். ஸோ அதே மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு சென்டென்ஸில் ரொம்ப முக்கியமானது, ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னா இது ஜஸ்ட் வந்து லைக் ஆக்ஷனுடைய சப்ஜெக்டாகவே இது டைரெக்டாகவே ஆக்ட் ஆகும். ஆக்ஷனுடைய சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த பார்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, ஆனால் அதே வந்து இன்டைரக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படிங்கிற மாதிரி, ஃபார் ஹூம் ஆர் ஃபார் வாட் அப்படிங்கிற மாதிரி வில் ஹாவ் அன் கொஷின் ஹியர். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. லைக் ஜானி மேட் அ கேக் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இஸ் அ சப்ஜெக்ட், மேட் verb, என்ன பண்ணாங்க அப்படின்னு டைரெக்டாக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுது இல்லையா, அப்போது இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆனால் அதே வந்து ஜானி மேட் டாட் அ கேக் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து யாருக்காக மேக் பண்ணாங்க அப்படின்னு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அப்போது இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது டைரக்ட் ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் யோர் கொஷின், யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹியர். ஸோ இதே மாதிரி வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் அதிகமாக நம்ம எப்போவுமே சென்டென்சஸ் மேக் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இந்த சப்ஜெக்ட், வேர்ப், காம்ப்ளிமெண்ட், அட்வர்ப் இது எல்லாம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எந்த இடத்துல எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு சென்டென்ஸுக்கு இது எல்லாமே ஒரு மூலதனம் அப்படிங்கிற மாதிரி கூட யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர் இட். இஸ் that much important words what you have to remember. Okay, so similarly we'll see some of the sentence structure today here. அதை பேஸ் பண்ணி we'll see some of your sentence structures. So what are the structures you can remember and what are the points you can study according to it அப்படிங்கிற மாதிரி we'll just see here. Okay, and now the first point is structure identify பண்ணுறதுக்கு சில மெத்தட். as I said நீங்கள் படிக்க வேண்டியதில் ஒரு 4 structure ரொம்ப ரொம்ப important. Your first structure is going to be
subject plus verb plus object is important. அடுத்தது subject plus verb plus adverb, இது ரொம்ப important. அதே மாதிரி subject plus verb plus direct object plus indirect object, இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப important. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் we are having some certain sentences here. we'll just look into the sentences, என்ன மாதிரி sentences இருக்கு and how to do it அப்படின்னு பாருங்க. now subject plus verb plus object ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே subjectனா என்ன, noun pronoun and it is going to be who what which, இந்த கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன், ரைட்? சிமிலர்லி see here she, யாருக்காக அப்படின்றது இந்த ஹூங்கிற வேர்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ திஸ் பிகம்ஸ் யுவர் சப்ஜெக்ட். சிங்ஸ், என்ன பண்ணுறாங்க, ஆக்ஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் வேர்ப். என்ன சாங், விச் மீன்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் அஸ் யுவர் ஆப்ஜெக்ட் ஹியர். நவ் இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும் போது இதில் நீங்கள் அடுத்ததாக இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். என்ன அப்படின்னா வெதர் the subject whatever you are considering is in the singular format or it should be considered under plural format. This is the one more step you have to remember. So singular subject அப்படினா அதை ஃபாலோ பண்ணி singular verb தான் இருக்கணும். plural subject அப்படினா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி plural verb தான் இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக it goes for one more error in your statements here. Okay, so remember அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா she is your singular subject must be followed only by singular verb. இது மாத்தி போட்டிங்க அப்படின்னா definitely your answer becomes wrong one, so don't forget it here. And coming with the next one, I want one of the books அப்படின்னு இருக்கு. Again I வந்து subject and want is going to be your verb. one of the books அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஜெக்ட். இதில் இன்னொரு க்ளூ பாருங்க, one of the அப்படின்னு இருக்கு இல்லையா, that must be followed only by the plural noun word. அதை ஃபாலோ பண்ணி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன் மட்டும்தான் வரணும், வேறு ஃபார்ம் ஆஃப் நவுன் வரக்கூடாது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதுவும் அடுத்த மிஸ்டேக் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரில் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹியர். அண்ட் கமிங் வித் த நெக்ஸ்ட் ஒன், பீட்டர் செக்யூர்ட் அட்மிஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட். ஓகே, and she is intelligent. இங்கே பாருங்கள் is intelligent அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் subject verb objectனு சொல்லலாம், இல்லை subject plus verb plus complement அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு sentence structureக்குமே இது applicable தான். and even this is a quality also here. and next the police is your plural subject which will be followed only by the plural verb. since it is past tense there is no problem. அதே மாதிரி I love India is one more sentence. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா சென்டென்ஸ்லையும் நீங்கள் காமனாக பார்க்க வேண்டியது who, which and what அப்படிங்கிற வேர்டுக்கு என்னென்ன கொஷின்ஸ், என்னென்ன சென்டென்சஸ், என்னென்ன வேர்ட்லாம் ஆன்சர் பண்ணுது, ப்ளஸ் அதனோட வேர்ப் எப்படி இருக்குது, whether it is in the singular format or it is in the plural format. இதை தான் காமனாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மெயின் கான்செப்ட். ஓகே, அண்ட் நவ் மூவிங் ஆன் வித் யோர் நெக்ஸ்ட் ஒன், சப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் அட்வர்ப். இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்ப் கான்செப்ட். அட்வர்புக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் தான், which gives additional information about your verb. That is the only information what you have to study. So அதை பேஸ் பண்ணி பாருங்க, it is again your subject, is going to be your verb. going எங்க போறாங்க அப்படிங்கிற ஆக்ஷனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ adverb of place, adverb பார்த்தீங்க அப்படின்னா adverb of place related இருக்கு, time related இருக்கு, even manner related அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். place அப்படின்னா லைக் get in get out அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேர்ட்ஸ். டைமிங் அப்படின்னு சொன்னோன்னா yesterday today இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் டைமிங். manner அப்படின்னா how, எப்படி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கோயிங் அவே அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் பிளேஸ். ஸோ த ஆன்சர் பிகம்ஸ் யுவர் அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன், இட் ரெயின்ட் லாஸ்ட் நைட். எப்போ அப்படிங்கிற ரெய்னிங் ஆனிச்சு. இது எகெயின் வந்து ஆக்ஷனை பற்றி அதிக இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு டைம். ஸோ திஸ் பிகம்ஸ் அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகே, இது adverb of time oriented word. அதே மாதிரி பாருங்கள், she worked in a second hand bookshop. எங்கே அப்படிங்கிற வேர்டு, இந்த இன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இன் அ செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப் அப்படின்னு வந்துச்சுன்னா இதுவும் வந்து adverb தான் உங்களுக்கு. டோன்ட் forget that too. he reads slowly. again as we know already, ly ஒரு வேர்டு என்ன ஆனிச்சுன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா adverb தான். which answer manner, how. ஸோ எப்படி அவங்க ரன் பண்ணாங்க, சாரி எப்படி ரீட் பண்ணாங்க அப்படின்னு இண்டிகேட் ஆயிருக்கு இல்லையா, எப்படி ரீடிங் அப்படிங்கிற அந்த ஹவுங்கிற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறதுனால we used to say it is of adverb of manner here.
Similarly, coming to the next type of statement, subject plus verb plus complement. Subject plus verb plus complement க்கு நான் முன்னாடியே ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல verb பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் which means இந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரெக்டாக ஒரு ஆன்சரை மட்டுமே இண்டிகேட் பண்ணுமே தவிர it won't have any different answers here. Like they are players. அந்த players அப்படிங்கிறது it is just giving அந்த linking verb ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கே தவிர there is no other information. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா அது காம்ப்ளிமெண்ட். The class became noisy. Noisyங்கிறது என்ன, எப்படி நாய்ஸி ஆணுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது, காம்ப்ளிமெண்ட் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக சொல்லுச்சுன்னா that becomes your subject verb complement here. Okay, and coming with adverb plus subject plus verb. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் soon, yesterday, இது எல்லாமே adverb of time. So soon we wake up. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். Yesterday I came, which means I came yesterday அப்படின்னாலும் ரைட் தான், yesterday I came அப்படின்னாலும் ரைட் தான். So there is no error between both the statements here. Coming with the next one, subject verb plus object plus complement. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். சம்டைம்ஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். தே எலெக்டட் ஸ்பீக்கர், அதாவது யாரை எலெக்ட் பண்ணாங்க அவ்வளோதான், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குது. பட் ஆனால் இந்த ஹிம் அப்படிங்கிறது தே இஸ் யுவர் சப்ஜெக்ட், யார் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த பை ஹூம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆன்சர் பண்ணதுன்னா அது ஆப்ஜெக்ட். ஸோ தே எலெக்டட் ஹூம் அப்படிங்கும்போது இட் இஸ் ஹிம். ஸோ ஹிம் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் ஹியர். Similarly, they made him the mayor. Similar, subject plus verb plus object. Again, this becomes your complement here. So, அதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா last year is adverbial complement. It is adverbial complement. Okay, and similarly coming with the next one, subject plus verb plus indirect object and direct object. ரெண்டு கண்டிஷன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது யாரை டிஃப்ரெண்ட்டாக, இன்டைரக்டாக யாரோ ஒருத்தங்களுக்கு, டைரக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தங்களை இண்டிகேட் பண்ணுறதா டைரக்ட் ஆப்ஜெக்ட். See here, he gave a watch. A watch is your direct object. யாருக்கு அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லும்போது தான் her. So indirect object. Similarly, the headmaster is going to be your subject and showed is going to be your verb. Her again is going to be indirect object. என்ன show பண்ணாங்க, result. It is a direct one which is going to be direct object here. Similarly, some foreign stamps is going to be direct object. யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது us, which is your indirect object. So sent again is your verb and he is going to be your subject here. So இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபார்மட்ஸ் தவிர வேற ஃபார்மட் அப்படின்றது கிடையாது. ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஆர்டர். எப்போவுமே சப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், வேர்ப்னா வேர்ப் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஆப்ஜெக்ட் மேக் பண்ண முடியும். சம்டைம் அட்வர்ப் வந்து சில ரீசன்னால மட்டும்தான் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ண முடியுமே தவிர not at all the time we can use your adverb in the front here. So be careful in using all these words in the statement. Coming with the next structure, subject plus verb plus object plus complement plus adverb here. அதாவது they is யாருன்றதை இண்டிகேட் பண்ணது which is subject, என்ன action they took, எதை எடுத்தாங்க the child எடுத்ததுனால இது object here. சைல்டு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு அடிஷ்னலாக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறதா சைல்டை பற்றி ஒரு காம்ப்ளிமெண்ட். ஸோ திஸ் இஸ் காம்ப்ளிமெண்ட். அண்ட் கான்ஷியஸ், அண்ட் கான்ஷியஸ் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணும்போது டு த ஹாஸ்பிட்டல் which is adverb of place. It is your adverb of place. Similarly, she had made again his life a success, life a success. So இது complement பண்றது life பத்தி. Long back again this is going to be your adverb. Similarly, the governor has won him chief minister yesterday. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா him என்னவா ஆக்குனாங்க, chief minister ஆக்குனாங்க, ஒரு அடிஷனலா காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்துருக்காங்களே தவிர not as a major information. So major information நான் மட்டும்தான் ஆன்சர் மாறும், காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஆன்சர்ஸ் மாறவே மாறாது. Okay, and coming with the last structure, subject plus verb plus object plus adverb. See here, subject is going to be again who, she, and what she did, invited, and who are the persons who have been invited, the guest which is object. So avanga ellathukkum enna information additional of invitation, get inside, the person is inviting to get in அப்படினு சொல்லிருக்காங்க. So this becomes as your adverb. He threw the chair out. Again பாத்தீங்கன்னா எங்க சேரை தூக்கி போட்டாங்க அப்படின்னா out. Out is indicating it is going to be your adverb. Adverb is going to be the word out here. Again chair எதை தூக்கி போட்டாங்கன்னு சொன்னா object. So next one, the boy kicks the ball with force. With force எவ்வளோ ஃபோர்ஸா கிக் பண்ணாங்க அப்படின்னு இண்டிகேட் பண்ணது இல்லையா. So this indicates again as your adverb of the statement. Similar to the next one, I shall meet you at the railway station. So எங்க மீட் பண்ணணும் அப்படின்னு adverb of
place indicate பண்ணுது. So this is also going to be your subject plus verb plus object plus adverbial structure. So we have a lot of sentence structures like this here. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் பண்ணும்போது it will be very very helpful for you guys over here. Okay, so again I'm just saying it, மறக்காம உங்களோட SSC batch வந்து வெயிட்டிங்ல இருக்கு. Please kindly join the SSC batch if you guys are interested. உங்களுக்கு ரொம்ப high level post எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க and it is central government job, don't forget it. இதுக்கு user code Y205 to get additional discount. Okay, and now coming to the next one, subject plus verb plus complement plus adverb. So subject அப்படினா we guys know it is who. whoங்கிறது the child. யார் அப்படின்னு கேட்கும்போது the child. என்ன ஆச்சு? the fell அப்படின்றது it is getting like fall. It is action here. So action indicate பண்ணுச்சுன்னா that is your verb. What happened? fell soon அப்படிங்கிறது adverb timing. ஆனால் என்ன asleep அப்படிங்கிறது fell asleep is an additional information, so which is your complement. Similarly, the train left the station on time. The train வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் வெளியில் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. on time again it is indicating your adverb. எங்கேருந்து the ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறது. So station is indicating your complement. left again it is indicating your verb here. Next one, she acts well at all times. அதாவது இவன் நல்லா நடிக்கிறாங்க எப்போவுமே அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே அப்படிங்கிற அந்த all timeங்கிற வேர்ட் தான் adverb இண்டிகேட் பண்ணும். well அப்படிங்கிறது எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. So this is your adjective அப்படின்னு கூட சொல்லலாம் sometimes. So acts well. Next one, he became popular at once. Initially at once the person becomes popular. Just a fraction of second is enough to become popular அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்டில் பாப்புலர் ஆயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, and coming with the next one, adverb plus subject plus verb plus object. அதாவது adverb நான் முன்னாடி சொன்னது தான். like again it will give information. every day, last, late, இது எல்லா வேர்டுமே like every day, everywhere, sometimes like everywhere, last night, late night, yesterday, today, இது எல்லா wordsமே it will indicate it is your adverb. Okay, so based on that, every day is your adverb. she was late. அதாவது எவ்வளோ நாள் டெய்லியுமே லேட்டாக வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறது this also can be considered as adverb. Next one, in broad daylight she fell unconscious. This is your complement also, we can say it. complement adverbs எல்லாமே sometimes object ஆகவும் consider பண்ணலாம். this year she is the captain. இவங்க தான் இந்த வருஷத்தோட captain அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so that is also your object here. Coming to the next one, adverb plus subject plus verb plus indirect object and direct object. last night is timing oriented. எப்போ அப்படின்னு indicate பண்ணனால this is your adverb, and person indicate பண்ணுறதுனால this is your subject. action indicate பண்ணுறதுனால gave, and யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது it is indirect object. என்ன அப்படின்னு சொல்லும்போது direct object. Similarly, everywhere people gave. people is the subject, gave is going to be the verb. the president யாருக்கு indirect object, which is additional information of welcome, which is your direct. Similarly, we have another one, complement with adverb format also. ஒரே சென்டென்ஸில் ரெண்டு adverb வரலாமான்னு கேட்டால் yes, we can use it அப்படின்றதான் point. in the end is one adverb. after the trial, in the end, after the trial. in the end, the judge is the subject. என்ன பண்ணியிருக்காங்க? declare பண்ணியிருக்காங்க. என்ன declare பண்ணியிருக்காங்க? the culprit is your innocent அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so culprit is innocent. that's the meaning of it here. Similarly, yesterday the man murdered a woman in rags mercilessly. so இந்த LYல end ஆனனால this becomes as your adverb here. so yesterday again it is going to be your adverb in the statement. the man is your subject, murdered is going to be your verb, and women is going to be your object. women எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. so rags becomes as your complement of the statement here. and coming with the next one, last month they christened the child John in the church. so இந்த கடைசியா அந்த போன month எந்த இடத்துல. so this is indicating adverb, and again this is also your adverb here. they again is indicating who. christine action of it. so யார அப்படின்னு சொல்லும்போது additional information which is your object. John, the child name is John அப்படின்னு சொன்னதுனால this becomes as your complement here. so these are the major structures what you have to remember. Similarly, coming with the next one, we can have two adverbs simultaneously also. adverbக்கு வந்து இதுதான் அப்படின்னு கிடையாது. adverbோட மெயின் கான்செப்டே வந்து அதனோட பொசிஷன், where we can place it அப்படிங்கிற அந்த பொசிஷன்னா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரேயர் ஹால் டியூரிங் ஒர்க்ஷிப். ஸோ இந்த ப்ரேயர் ஹால் எந்த இடத்துல adverb.
என்ன timing again during worship they again your subject which is are silent அதாவது இங்க silentங்கிறது ஒரு additional தான் இருக்கே தவிர not any separate information, so this becomes as again your complement of the statement here. Similarly next month in Bombay they have a meeting, so next month வந்து எங்க பாம்பேல they again have a meeting is additional information. Okay, and similarly we have verb plus object, so call him, even we can go for the word like get out, get in, இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு verb plus objectக்கு. all the words can be considered as your just verb plus object, வெறும் action word அதை ஃபாலோ பண்ணி ஒரு adverb இந்த மாதிரி இருந்துச்சுனாலே we can say it is your verb plus object structure. And the last but not least structure is going to be subject plus verb plus object plus adverb plus adverb. அதேவது adverb அப்படிங்கிறது it is not a standard that it should be in center, beginningலியும் இருக்கலாம், endலியும் இருக்கலாம், sometime middleலியும் இருக்கலாம், but middle is rare case, but begin and end is more probably they'll use it over here. அதில் two adverbs வந்து join ஆவும் யூஸ் பண்ணலாம், தனித்தனியாவும் யூஸ் பண்ணலாம், that is second condition. Okay, I met Sarah, I is going to be subject, met Sarah எங்க met பண்ணோம் at the theater yesterday எப்போ, so both adverbs are present simultaneously in the statement here, so this is going to be the answer of this particular question. Similarly I will close the shop early today, ரெண்டு adverb ஒரே இடத்துல இருக்கு பாருங்க, we can use this here. And again the writer brought the news typed at night, so எதை type பண்ணிருக்காங்க the news. Actually this should not be considered, this will be complement here. Okay, he left the book on the table at once, so again எந்த இடத்துல அது எப்போ, so this two indicates it is your adverb format. so இந்த மாதிரி தான் ஒரு structure நீங்க create பண்ணுமே தவிர we don't have any other formats here. இதே மாதிரி will little bit look into some more statements in the next session. இதே I'll give you some sentences, அந்த sentences ஓட structure எல்லாத்தையுமே வந்து next sessionல நீங்க identify பண்ணி you guys have to post the answer for me also over here. Okay, so இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். if you like the video just like it and மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, because translation is a very important part for your examination. and batch join பண்ணாம இருக்கிறவங்க எல்லாரும் மறக்காம join பண்ணிடுங்க, and kindly use the code Y205, don't forget to use the code here. subscribe பண்ணாம இருக்கவங்க எல்லாரும் மறக்காம subscribe பண்ணிடுங்க. and thank you for watching our channel and watching my video also.